ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது டோரிமான் கார்ட்டூனில் வர டோரிமான் கேரக்டருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு பேன்கேக் டோரியாக்கி எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இதை பசங்க ஸ்கூல் விட்டு வரப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம ஒரு விஸ்கு வச்சு இதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட சர்க்கரை சேர்க்க போகிறேன். 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு மெஷர் பண்ணி எடுத்தால் சரியாக இருக்கும். அது இது கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும். அதை நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பேன்கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். அதனால் நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த லிக்விட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுட்டு எடுத்துக்கிறேன். அடுத்தது இது கூட டை இன்க்ரீடியன்ட்ஸை சேர்க்க போகிறேன். இதுக்காக 1 கப்பு மைதா அல்லது ஆல் பர்பஸ் ஃப்ளோர்னு சொல்லக்கூடிய மாவு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து லிக்விடு திங்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம். அது கூட இப்போ மாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். நம்ம இட்லி மாவு பேட்டர் மாதிரி. இதுக்காக கொஞ்சமாக நான் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக கரைக்கிறதுக்காக. பால் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் 1/2 கப்பு பாலாகவும் சேர்க்கலாம். இல்லை ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே தண்ணி மட்டுமே சேர்த்தும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கப்பு தண்ணியும் 1/4 கப்பு பாலும் சேர்த்து நல்லா தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். கட்டித்தன்மை எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேட்டரை கரைச்சி விட்டுக்கோங்க. தண்ணியை வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விடுங்க. தேவைக்கு அதிகமாக சேர்த்துட்டாலும் ரொம்ப ஜாஸ்தி தண்ணியாக ஆகிடும். நமக்கு கரெக்டான ஃப்ளஃபியான பேன்கேக் கிடைக்காம போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கணும். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த டோரியாக்கி கேக்குக்குள்ளே வைக்கிறதுக்கு சாக்லேட் சிரப் ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக நான் சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பவுலில். இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நான் ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஆல்ரெடி சூடாக இருக்குது. அந்த சூடான தண்ணி மேலே நம்ம பொடிச்சு எடுத்த சாக்லேட்டை வைக்கிறேன். இந்த சாக்லேட் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துக்கோங்க. அப்போ மெல்ட் ஆகி வர்றப்போ சாக்லேட் வந்து நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல கிளேசி கன்சிஸ்டன்சியில் மினுக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சாக்லேட் கொஞ்சம் கெட்டியாக ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். உங்களுக்கு நல்ல தண்ணி கன்சிஸ்டன்சி வேணும்னா இது கூட க்ரீமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அது ரெடியாக இருக்குது. அது ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்ததாக பேன் அடுப்பில் வச்சுக்கிறேன். பேன் சூடானது. இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் இல்லை பட்டர், 2ல் எது வேணால் சேர்க்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரில் 1 ஸ்பூன் எடுத்து இதில் ஊற்றுறேன். நம்ம தோசையை கலக்கிற மாதிரி இது மேலே வச்சு தீத்தலாம் கூடாது. ஜஸ்ட்டு அப்படியே இதை ஊற்றணும். ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க. அது மேலே பாருங்கள் பபுள்ஸாக வருது. நம்ம தோசை சுடுறப்போ வர்ற மாதிரி. இந்த மாதிரி வந்ததும் இதை திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி வச்சா கருகி போயிடும். நமக்கு இந்த அளவுக்கு செவந்து வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி தீ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டு பின்னாடி பக்கமும் வெந்துருச்சு. நம்மளோட பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்கள், நம்ம பேன்கேக் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட் மிக்சர், அப்படி இல்லைன்னா நியூட்ரெல்லா, உங்கள்கிட்ட நியூட்ரெல்லாவோ இல்லை இந்த சாக்லேட் சிரப் எதுவும் இல்லைன்னா ஹர்ஷி சாக்லேட் சிரப்புன்னு தனியாக விற்கிது இல்லையா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் உங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இல்லைன்னா வெரி ஈஸி, வீட்டில் ஜாம் இருக்கும், ஜாமை கூட அப்ளை பண்ணிவிட்டு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. இது மேலே இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட்டு மெல்ட் பண்ணி வச்சுருந்ததை அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு பேன்கேக்கில். அதுக்கப்புறம் இன்னொரு பேன்கேக்கை இது மேலே ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு எட்ஜஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போது இதை நான் ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பேன்கேக்கு. பார்க்கவும் கலரும் அருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஹர்ஷி சிரப்போ இல்லை நியூட்ரெல்லாவோ இல்லை ஜாமோ இல்லை சாக்லேட் சிரப்போ ஏதாவது ஒன்று இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணி இப்படி சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த டோரிமான் ஸ்பெஷல் பேன்கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமானதாக இருக்கும். அவங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னா இதை அப்படியே ஜஸ்ட்டு நம்ம பேன்கேக்கெல்லாம் அடிக்கிட்டு இது மேலே கொஞ்சம் பட்டர் ஹனி சேர்த்துட்டு இப்படியும் சாப்பிட கொடுக்கலாம் பசங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.